Daily. Taste the Daily. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே தங்கயத்தில் நிலப்பிரச்சினை தொடர்பாக இரு தரப்பினர் கம்பு மற்றும் அரிவாளால் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கயத்தைச் சேர்ந்த சித்திரை பாண்டி என்பவருக்கும் அவரது உறவினர் வன்னியராஜா என்பவருக்கும் இடையே நிலம் பிரிப்பது தொடர்பாக பிரச்சினை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலத்தகராறு காரணமாக மீண்டும் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இரு தரப்பினரும் அரிவாள், கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர். இதில் 5 பேருக்கு அரிவாள் விட்டு விழுந்த நிலையில் கம்பால் தாக்கப்பட்டதில் 3 பேர் படுகாயம் அடைந்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே வடமாநில தொழிலாளர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் 16,000 ரூபாய் ரொக்க பணம் வழிப்பறி செய்யப்பட்டதில் 3 பேர் பிடிபட்டனர். மயில்கல் என்ற இடத்தில் வடமாநில இளைஞர்கள் 3 பேர் சென்று கொண்டிருக்கும் போது கத்தியை காட்டி மிரட்டி 3 செல்போன்கள் மற்றும் 16,000 ரூபாய் ரொக்க பணத்தை 3 பேர் வழிப்பறி செய்துவிட்டு தப்பி ஓடினர். இதைத் தொடர்ந்து அரசு பேருந்தை வழிமறித்து ஏறிய கொள்ளையர்கள் 3 பேரும் நடத்துனரை கத்தியை காட்டி மிரட்டியதாகவும் தெரிகிறது. இதையடுத்து சக பயணிகள் உதவியுடன் 3 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்களை அச்சமடைய வைத்துள்ளது. விழுப்புரத்தில் உள்ள ஏடிஎம் மையத்தில் நூதன முறையில் பணத்தை கொள்ளையடித்த 4 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். மகாராஜபுரம் பகுதி எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வெளிவரும் பகுதியில் அலுமினிய தகடு ஒன்றை 4 பேர் கொண்ட கும்பல் வைத்துவிட்டு சென்ற நிலையில் பணம் எடுப்பவர்களுக்கு பணம் வராததுடன் பணம் எடுக்கப்பட்டது போல் குறுந்தகவல் வந்தது. இதனிடையே இரவில் ஏடிஎம் மையத்திற்கு காரில் வந்து இறங்கிய 4 பேர்களில் 3 பேர் பணம் எடுக்கும் இயந்திரத்தை கள்ளச்சாவியால் திறந்து பணத்தை கொள்ளையடித்தனர். அப்போது அங்கு வந்த பெண் திருடன் என கூச்சலிட 4 பேரும் தப்பிச் சென்றனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.